பாஜகவுக்கு எதிரான அதிரடி தீர்ப்புகள் தேர்தலில் எதிரொலிக்குமா? திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட இதை பாஜகவுக்கு எதிரான தீர்ப்புன்னு பார்க்கக்கூடாதா? இது தேர்தல் பத்திரங்களாக இருக்கட்டும் சரி, அதே போல் இப்போ வந்திருக்கக்கூடிய சண்டிகர் தேர்தலாக இருக்கட்டும் சரி, ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தது, அது நேரடியாக யார்? பாஜக. இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி பாஜக அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாகவே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இது பாஜகவுக்கான அடின்னு ஏன் பார்க்கக்கூடாது? இல்ல, இது எப்படி இந்த பரப்புரையை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம், நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரல் பாண்ட் பத்தி பேசணும். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது இந்த டிரான்ஸ்பேரன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் கோர்ட் சொல்லி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த எலக்ட்ரல் பாண்டு வரத்துக்கு முன்னாடி கட்சிகள் எல்லாம் ஃபண்டிங் வாங்கலையான்னு கேட்டா வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த டிரான்ஸ்பேரன்சியை இது உடைச்சிருக்கு. அதனால ஒரு பிரச்சனை வந்து இதை ஏன் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். பாஜகவுக்கு இன்னைக்கு பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது 7 மடங்கு 8 மடங்கு 9 மடங்கு அதிகப்படியான ஃபண்டு வருது அப்படின்னு. சரி, காங்கிரஸ்க்கு கம்மியா வந்திருக்குன்னு வச்சுப்போம். மாநில கட்சிகளை பார்ப்போம்னு பார்த்தா காங்கிரஸ்க்கு என்ன வந்திருக்கோ அதே அளவுக்கோ இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் குறைச்சலா தான் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்திருக்குங்கிற பாக்குறோம். அப்படின்னா என்ன? ஃபண்டு கொடுக்குறவங்களுக்கு தேசிய அளவுல காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பெருமளவுல சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி பார்த்தா அதே ப்ரொபோர்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் இதுல வெளிப்படை தன்மை இல்ல, அத பாஜக தான் கொண்டு வந்தது. அதுக்கேத்த மாதிரி வருமான வரி சட்டங்கள் எல்லாம் திருத்துச்சு, எல்லாத்தையுமே ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்களே, எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிருக்காங்க. இல்ல அதான் சொன்னேனே, அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் தான் நான் சொல்லிட்டேனே. அப்புறம் எங்க இருக்கு கேள்வி? அது சரியான ஒரு வாதம் அப்படிங்கறதுல எனக்கு கருத்துல. ஆனா இவங்க பிரச்சனை என்னன்னாக்கா யாரு கொடுத்தா என்ன கொடுத்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். இல்லன்னா பல விவாதங்களை பல பேர் பேரை சொல்றாங்க, ஒரு போற போக்குல சொல்றாங்களா, இல்லன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல டிரான்ஸ்பரன்சி வரட்டும்ங்கிறது தான் பாயிண்ட். அதை விட்டுது. ரெண்டாவது, சண்டிகர் தேர்தல் இந்த தேர்தல் விவகாரம் பத்தி நம்ம பார்த்தோம்னாக்க முதல் விஷயம், சகோதரர் இவர் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொல்லும் போது இங்க ஒப்புகை சீட்டு இவங்க எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, இந்தி கூட்டணியில பெருவாரியாக நீங்க திரும்ப மேனுவல் பேப்பர் பேலட்டா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பேப்பர் பேலட் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அதுவும் குறைவான எண்ணிக்கையில, பெரிய எண்ணிக்கையில எப்படி வேணா நடக்கலாம். அதனால தான் நிச்சயமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணும். ஆனா அத கவுண்டர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா சார்? இன்னும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இல்ல, எல்லா காலத்துலயும் சந்தேகம் இருக்கும். அதற்காகத்தான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கோர்ட்டுக்கு போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பண்ணணும், இல்ல விவி பேட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இப்போ விவி பேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்த நடவடிக்கை என்னன்னா, இது மேல நம்பிக்கை வரணும்னா இந்த சீட்டுகளை விவி பேட்ல வரக்கூடிய சீட்டுகளை கட்டாயமாக எண்ண வேண்டும்ங்கிற ஒரு மேண்டேட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதை தவிர்த்து விட்டு இம்ப்ராக்டிகலா இவங்க போகாத ஒரு சொல்ற மாதிரி நீங்க திரும்ப மேனுவல் பேலட்டை கொண்டு வாங்கன்னு அப்படின்னா இவங்க எதுக்காக பண்றாங்கன்னாக்க, ஒருவேளை இவங்களுக்கு இப்போ நாங்கள் வெற்றி பெற மாட்டோம். ஏன் காரணம்னா, இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இல்ல, திரும்பவும் உள்ளுக்குள்ள உரசல்கள் தள்ளு முள்ளு இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கடா நம்ம தோத்து போயிடுவோமோ, அப்படி தோத்தா அதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் பாக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தொடர்ந்து நடக்கக்கூடிய தேர்தல்களை நீங்க எடுத்துக்கங்க. ரீசெண்ட் டைம்ல ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தை எடுத்துப்போம். காங்கிரஸ் கர்நாடகா, தெலுங்கானா, கம்யூனிஸ்ட் பாருங்க இதுல கேரளால, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க மமதா, இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களா நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல எடுத்துக்கங்க திமுக. இப்படி நீங்க எடுத்துக்கொண்டிருக்கலாம். இங்க எல்லா இடத்துலயும் இதுக்கு முன்னாடி இப்பதான் நிதிஷ் திரும்ப பழைய கூட்டணிக்கு வந்திருக்காரு என்டிஏக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்தார். இவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க, இந்த தேர்தலை எப்படி ஆட்சி அமைச்சாங்க, இதே இவிஎம் தானே யூஸ் பண்ணாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எதை கேட்டாலும் பாருங்க, தேர்தல் அதிகாரி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. இங்க மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பல நேரங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் வரதும் பணத்தை பிடிக்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கே சொல்றேனே, ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காரு, 5 வருஷம் முடிக்க போறாருங்க. அவர் யாருன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு மந்திரியோட சன்.
அவர் கான்டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய தொகுதியில பாத்தீங்கன்னா பாக்கெட்டா போட்டு பணப்பட்டுவாடாக்கு இங்க இந்த பூத்துக்கு இந்த இதுக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லி அந்த பணம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டது. எங்களுடைய இது இல்லைன்னா அவங்க விளக்கம் கொடுத்தாங்களே சார். அது ரைட், எல்லாம் கொடுக்கலாங்க. கண்டெய்னரே பிடிபட்டது சார் தமிழ்நாட்டு அரசியல்ல. கண்டெய்னர் பிடிபட்ட எல்லாமே பிடிபட்டுறதுங்க பாக்குறோம். இது இல்லாம ஈரோடு இடைத்தேர்தல்ல 3 நாளைக்கெல்லாம் காது குத்துனாங்க. அந்த ரேட்டுக்கு குத்தி இருந்தா பாவம் எந்த குழந்தையா தெரியாது, அந்த குழந்தை காது இருந்திருக்குமானே தெரியாது. 3 நாள் காது குத்து விழா, 3 நாள் பிரியாணின்ற ரேஞ்சுக்கு போட்டு மக்களை எல்லாம் வந்து பட்டியல் அடைப்பது போல, ஆட்டு மந்தைகளை போல பட்டியல் அடைத்து அவர்களை வந்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு போவதுங்கிற விவகாரங்கள்லாம் பார்த்தோம். இவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? சார் உச்சநீதிமன்றம் சொல்லுது சார், அவங்க பேசல, உச்சநீதிமன்றம் சொல்லுது இது ஜனநாயக படுகொலையா இல்லையா? உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இதுல கேட்டுதான் அதான் சொல்றேன். ஒரு மேயர் தேர்தல் விவகாரத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நேரா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு எப்படி ஈக்குவேட் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க கூட தான் நடக்குது. இங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுது. இந்த உள்ளாட்சி தேர்தல்ல பல இடங்கள்ல வந்து பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு நேரா நீங்க வந்து முதல்வரை குறை சொல்ல முடியுமா? அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இத்தனை இவங்கதான் ஆட்சியில இருக்காங்க. இங்க பார்த்தாக்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் தான் சொல்றேன், முன்னுக்கு பின் முரண் எதையுமே நம்ம வந்து பிரிச்சு இதை வந்து டிமார்க் பண்ணி நம்ம இப்படி சரியாக பார்ப்பதில்லை. எல்லாத்தையும் போட்டு குழப்பணும். மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையின்மையையும் ஒரு சந்தேகத்தையும் விதைக்கணும். அதன் மூலமாக தாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கிறதுங்கிறது ஒண்ணு. அது இல்லாமல் தாங்கள் தோற்றால் நாங்க குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டு இல்லைங்கிறது சரியான ஒரு விஷயத்துக்காக இவங்க தயாராகிறாங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய வழக்குகள் டிமானிட்டைசேஷன்ல இருந்து, அதே போல ரஃபேல் வழக்கு, இவிஎம் வழக்குன்னு இதே போல உச்சநீதிமன்றத்துடைய பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக வழக்குகள் போயிருக்கு. அவங்க இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். சண்டிகர் தேர்தல் பத்திரம் அப்படின்னு சில தீர்ப்புகள் எதிராக வந்திருக்கு. இப்போ இதை வச்சு ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு பின்னடைவுன்னு சொல்லிட முடியுமா? அப்போ இந்த இதெல்லாம் டிமானிட்டைசேஷன் வந்து திரும்ப பெற முடியாதுன்னு இதே நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக திரு செல்வ பெருந்தகை பதவியேற்பு விழாவில் இருந்தேன். அவர்தான் சொன்னார், அவசியம் நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடைய இந்த விவாதத்திலே கலந்து கொள் என்பது கேட்டுக்கொண்டு வந்தேன். பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், கக்கன் போன்றவர்கள் முதல் தலைவர் அழகிரி வரை இருந்த ஒரு இடத்திலே இன்றைக்கு செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக அவரை வாழ்த்துவோம். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இந்த சண்டிகர் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், திரு சந்திரசூட் என்ற நீதிபதியும் அவரை சார்ந்தவர்களும் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கும் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக நீதிபதியாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆளுநர்களாக இருந்தவர்களுடைய தீர்ப்புகளை பற்றியும் நாம் ரெண்டையும் நம்ம வித்தியாசமா பார்க்கணும். அதுல போனீங்கன்னா நம்ம நல்லா பார்க்கணும். அத நீதித்துறை மேல வைக்கிற, அத நீதியின் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். நீதித்துறைக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அது பர்சனலா போயிடும், நீதிமன்ற அவமதிப்பு போயிடும் சார். இல்ல எனக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்க. இல்ல நான் அந்த எல்லாம் சொல்லிறேன். கேளுங்க. இல்ல தீர்ப்புகளை நம்ம விமர்சிக்கலாம். அதை தாண்டி நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை நீதிபதிகளோட விமர்சிச்சா அது வந்து அவமதிப்பு. அதாவது நான் நீதிபதிகளை தான் விமர்சிச்சுட்டு இருக்கேன், தீர்ப்பை விமர்சிக்கல. தீர்ப்பை நீங்க தான் விமர்சிக்கிறதாக சொன்னீங்க. தீர்ப்பை விமர்சிக்கலாம் சார், நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாது. தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்க. இல்ல தீர்ப்பை விமர்சிங்க, ஆனா நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது. நான் சொன்னது பேரை சொல்லல. ஓகே, அந்த கிபின்னு சொல்லி ஆளுநர் பதவி பெற்றவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்றவர்கள் அதுக்கு முன்கூட்டியே பேசி அவர்கள் கொடுத்த தீர்ப்புன்னா நான் சொன்னேன். எந்த நீதிபதி பேரையும் நான் சொல்லல. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இதுவும் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் ஒரு டாய்லெட்டை போய் பார்த்தாரு, பெண் குளிச்சுக்கணும். அந்த புரோஹித் என்ன செஞ்சாரு? இந்த தேர்தல் அதிகாரியை நியமிச்சார். பொய்யான செய்தியே அப்படின்னு அப்பவே மறுப்பெல்லாம் சொல்லப்பட்டது. யாருன்னு கேட்டா பாஜகவை சேர்ந்தவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.